பொருளை இழந்தாலும் நல்ல காரியத்தை செலவு செஞ்சால் அது நன்மையே நடக்குன்னு சொன்னான். ஆனால் எல்லா ஞானிகளும் எதை பின்பற்றினார் என்றால் ஜீவகாருண்யம் தான். அது எப்படின்னா அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலாருன்னா. ஏன்னா யார் போய் எப்படி சொல்கிறான்னா அன்பு சிவம் இரண்டென்று சொல்லுவார், ரெண்டு ஒன்று தாண்டானா. ஒரு மனுஷன் கடவுள் தன்மை அடைந்திருக்கிறான் என்றால் அது அன்பு உணர்ச்சி தான் மையமாக கொண்டது. அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். அடாரா எப்பேற்பட்ட வார்த்தை! ஆசான் திருமூல தேவர் சொல்லியிருக்கிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார். யாரும் அறிய மாட்டேங்கிறார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தானேன்னு. அப்போ அடிப்படை சொன்னார். வள்ளுவன் சொல்லுவான், அவன் அன்பின் வடியது உயிர்நிலை, அதில் இருக்கு எண்பதோடு போர்த்த உடம்புண்டான். உடம்புன்னு சொல்லி என்ன இருக்குன்னா பெணடாவன் நடமாடும் பெணடாவேன். அன்பு உணர்ச்சி இல்லாதவனா நடமாடும் பெணன்னு சொன்னான் வள்ளுவன்.